Hi, hello friends, welcome to one. இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாடல் 6 and 7 ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதாவது அந்த மாடல்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாரும் வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் கொஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. டெஸ்ட் எழுதினவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே செக் பண்ணுங்க. அதே மாதிரி எழுதாதவங்களும் இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854ஆகவும் கூடுதலாகிறது எனில் அத்தொகையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து மாடல் 7ல வரக்கூடியது. ஓகேங்களா, இது வந்து மாடல் 7. இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அசல் தொகை வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 815 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகள்ல 854. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ 3ல 4 போச்சுன்னா 1. அதே மாதிரி 815ல 854, 854ல 815 போச்சுன்னா 39 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னன்னா 39. அதுக்கப்புறம் இந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுல நீங்க எந்த வேல்யூ எடுத்துனாலும் போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். 3 × 39 இதை வந்து நம்ம பெருக்கணும்னா 117 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 815. அதோட இந்த பெருக்கி வந்த விடையை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்ப வந்து நமக்கு கிடைத்த தொகை எவ்வளோ? 698. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஆண்டுகள் வந்து 815, 4 ஆண்டுகள் வந்து 854 அப்படிங்கிற தொகை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 39 அப்படிங்கிறது நமக்கு வட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ, 2ல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். 3ல 3 இயர்ஸ் இருக்கா, அப்ப இந்த 3 × நமக்கு கிடைச்ச அந்த வட்டி எவ்வளோ அதை வந்து பெருக்கிக்கணும். பெருக்கணும்னா 117 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 815. அந்த 815ஓட இந்த பெருக்கி இந்த விடையை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அமௌண்ட், மொத்த அமௌண்ட் வந்து இந்த தொகை வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பாருங்க. சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகள்ல 690ஆகவும் 5 ஆண்டுகளில் 750ஆகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 ஆண்டுகள்ல வந்து 690, 5 ஆண்டுகள்ல 750. இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 2 ஆண்டுகள் 60 அப்படிங்கிறது நமக்கு வட்டி கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 60 இந்த 2 இங்க கொண்டு வந்தோம்னா வகுத்தல்ல மாறும். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா, இந்த சுருக்கணும்னா நமக்கு என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு வரும். ஓகேங்களா, 2 6, 30 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளோ? 30. அதுக்கப்புறம் எப்போதும் போல சம்ல செய்ய வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். 3 × 30 பெருக்கணும்னா 90. ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகளோட தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 690. அதோட இந்த -90 பண்ணோம்னா நமக்கு 600 அப்படிங்கிறது விடையா கிடைக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 600 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகள்ல 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 ஆண்டுகள் பாருங்க 8880, 4 ஆண்டுகள்ல 7920. இது எப்போதும் போல மைனஸ் பண்ணோம்னா 960 வரும். பிளஸ் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை சுருக்கணும்னா 480 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வேல்யூல வந்து இதை போட்டு பாருங்க. பெருக்கணும்னா 1920 பிளஸ் அந்த விடையோட பாத்தீங்கன்னா தொகையை கழிச்சோம் அப்படின்னா 6000 அப்படின்னு நமக்கு அசல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுல வந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப S is equal to BNR/100 அந்த வேல்யூல வந்து நம்ம போட்டு சுருக்கணும்னா நமக்கு 8% அப்படிங்கிறது வட்டியா கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப இதை சுருக்கி பாருங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இதுக்கு கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32, இது 1 6 இது 32 வரும். அதுக்கப்புறம் 4ஆம் வாய்ப்பாடுல சுருக்கணும்னா இது வந்து 8ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 8%.
ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடங்களின் முறையே 8880 மற்றும் 7920 கிடைக்குமெனில் அதன் வட்டி சதவீதத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா 3rd சம், அதே தான் இது. ஸோ இதில் வந்து வட்டி மட்டும்தான், வட்டி வீதத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 8% அப்படின்னு வரும். ஸோ இப்போ செஞ்ச அதே சம் தான். ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8800 4 ஆண்டுகளில் 7920 மாறுகிறது எனில் அசலை காண்க. ஸோ இதில் வந்து அசல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே சம் தான், இப்போ பார்த்தா அதே சம் தான். ஸோ இதில் அசல் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 6000 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் 720 பிறகு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து 1020 மாறுகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து 720, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஆண்டுகள், இன்னும் ஒரு 5 ஆண்டு. ஸோ அந்த 2 இயர்ஸோட ஒரு 5 நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ வரும்? 7 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த இது கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. 2 இயர்ஸ்ல வந்து 720, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்னா இன்னும் நம்ம ஒரு 5 ஆண்டை வந்து சேர்த்துக்கணும். இந்த 2 ஆண்டோட சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 7 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ அந்த 7 இயர்ஸ் வந்து 1020. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 5 ஆண்டுகளுக்கு 300 நமக்கு வந்து வட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு எவ்வளோ வரும்? 60 அப்படிங்கிறது நமக்கு வட்டி வரும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம சம செய்ய வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 2 × 60 எடுத்திருக்கேன், 120. ஸோ இந்த 720ஓட 120 மைனஸ் பண்ணோம்னா 600. இப்போ அசல் தொகை எவ்வளோ? 600. ஸோ கொஸ்டின்ல வந்து வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இப்போ வட்டி வீதத்துக்கு ஃபார்முலா என்ன? S = PNR/100. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எது பெருக்கி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல் தொகை இன்ட்டு ஆண்டு வந்து எவ்வளோ? 2 ஆண்டு. ஸோ நீங்கள் இந்த 2 வேல்யூஸில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், கரெக்டாக தான் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால அதில் எப்போதும் செய்யுங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 × 6/100. ஸோ அதுக்கப்புறம் இது எப்போதும் போல சுருக்கி போட்டோம்னா நமக்கு வட்டி வீதம் வந்து 10% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 6 6, 2 6 12. ஸோ அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு, இந்த 2ஆல சுருக்கணும்னா 10 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சரா கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400 3 ஆண்டுகளில் ரூபாய் 9,440 மாறுகிறது எனில் அசல் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 ஆண்டுகள் வந்து 10,400, 3 ஆண்டுகள் 9,440. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 2 ஆண்டுகள் 960 அப்படிங்கிறது நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2ஆல் இதை சுருக்கணும்னா நமக்கு 480 அப்படிங்கிறது வட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. நான் 3 ஆண்டுகள் 9,440 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 3 × இந்த 480 வந்து பெருக்கணும்னா 1440 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 9440ஓட 1440 மைனஸ் பண்ணோம்னா 8000 அப்படிங்கிறது நமக்கு அசலா வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8000. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th சம் பாருங்க. ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அந்த அசலானது 3 ஆண்டுகள் ஆகும் தொகை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அதிகரித்தால் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃபார்முலா படி போடுவோம். S = PNR/100. இங்கே B வந்து எவ்வளோ? 800. ஆண்டு 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 3% /100. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு விடை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 72ஓட இந்த தொகையை வந்து கூட்டினோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ 920 + 72 ப்ளஸ் பண்ணோம்னா 992 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைச்சிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.